குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளஸ் அகாடமி. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 10 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டெஸ்ட், அதாவது வந்து பார்த்திங்கன்னா 2025ஆம் ஆண்டு தமிழ்நாடு காவல்துறையில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 10,000க்கும் மேற்பட்ட காலிப்பணி வந்து பிறக்கிறாங்க. இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணியிருக்கோம். அந்த டெஸ்ட் பேட்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டெஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தோம். அந்த ஃபுல் டெஸ்ட் படி வந்து பார்த்திங்கன்னா முதல் ஃபுல் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 10 மணிக்கு கொடுக்குறதா இருந்தோம். அதன்படி வந்து பார்த்திங்கன்னா இந்த முதல் ஃபுல் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் இலவசம் தான், எல்லா மாணவர்களும் எழுதலாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா PDF கொடுக்குறேன், டச் பண்ணி வியூ பண்ணி பாருங்கள். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அகாடமியில் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்காக வந்து பார்த்திங்கன்னா 2 டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் பேட்ச் லான்ச் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 6000க்கும் மேற்பட்ட வினாக்கள், 60க்கும் மேற்பட்ட தேர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா நடைபெறும். இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 64 டெஸ்ட் வரைக்கும் பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். டெஸ்ட்டோட எண்ணிக்கை குறையாது, பட் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கூடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸாக வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு ஸ்டூடெண்ட் வந்து 2000, நியூ ஸ்டூடெண்ட் வந்து 2500 வந்து ஃபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கான முதல் தேர்வு வந்து ஜனவரி 3ஆம் தேதி தொடங்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக இணைஞ்சிக்கலாம். இதை பற்றி ஃபுல் வீடியோவை நாங்கள் போட்டிருக்கோம். அதோட வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற வியூ பண்ணி பாருங்கள். இந்த உங்கள் ஷெடியூலில் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது, இல்லை டெஸ்ட் பேஜில் சேரணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருந்த நம்பரில் எந்த நம்பருக்கு வேணால் கால் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அட்மிஷன் போட்டுக்க முடியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதே வந்து பார்த்திங்கன்னா லத்தி டெஸ்ட் பேஜ் அப்படின்னு லான்ச் பண்ணியிருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 45க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 4500க்கும் மேற்பட்ட வினாக்களும் இதில் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கான டெஸ்ட் வந்து என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜனவரி 14ஆம் தேதி தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நியூ ஸ்டூடெண்ட் வந்து 1500, ஓல்டு ஸ்டூடெண்ட் வந்து 1000 ருபீஸ் வந்து ஃபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கான ஷெடியூல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த PDF 2 PDFமே தரேன், 2 PDFமே வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு 2ல் எது சூட்டபுளாக இருக்குமோ அதில் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு ஷெடியூல் எந்த டவுட் இருந்தாலும் சரி, எக்ஸாம் சம்மந்தமாக எந்த டவுட் இருந்தாலும் சரி, ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு நீங்கள் கால் பண்ணி தாராளமாக அட்மிஷன் போட்டுக்கலாம். சரிங்களா? அதேமாதிரி வந்து நம்ம டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கொடுக்கலான்னு இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா அது இயல் வைஸ் இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து 6ஆம் வகுப்பு இயல் 1லேருந்து மட்டும் ஒரு 10 கொஷின். அந்த இயல்னால் மொத்தம் 3 யூனிட் தான் இருக்கும். அந்த 3 யூனிட்டை நீங்கள் படிச்சுட்டு ஒரு நாளைக்கு 10 கொஷின் எழுதுவீங்க. இதுவே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 45 டெஸ்ட்டு கிட்ட இது வந்து 45 டெஸ்ட்டு கிட்ட உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்துடும். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு அப்படி, அது வந்து ஃபார்ம் பேஸ்டு தான், அது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டிக்காக அதை கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கும். கொடுத்தாலும் கொடுக்கலாம். சரிங்களா? அடுத்து நம்ம சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டெஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா இந்த இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம அகாடமியில் 2025 பேட்சுக்கு நடத்துகிற முதல் ஃபுல் டெஸ்ட்டு தான். இந்த ஃபுல் டெஸ்ட் எல்லாருக்கும் ஃப்ரீன்னு தான் சொல்லியிருந்தோம். விருப்பமுள்ள மாணவர்கள் யார் வேணால் எழுதலாம். இந்த டெஸ்ட்டு எழுதி முடித்தோடனே ஆன்சர் கீம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ தான் அப்லோட் பண்ணுவோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக எழுதுங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எந்த கொஸ்டின் பேப்பர் வாங்கினாலும் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து படித்து பாருங்கள். அதன்படி வந்து பார்த்திங்கன்னா வினாத்தாள் வகைகள்லாம் எந்த சேஞ்சும் இல்லை, ஒரே ஒரு கொஸ்டின் பேப்பர் தான் கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பரை வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணணும். OMRல ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பரை இதில் எழுதி வச்சுக்கணும். சரிங்களா? அதேமாரி இந்த வினாத்தாள் வரிசை இருக்குங்க இல்லையா, இந்த நம்பரை உங்கள் OMRல நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமில் அதெல்லாம் வரல. இப்போ லாஸ்ட் டைம் நடந்த எக்ஸாம்லாம் இல்லை, அதுக்கு முன்னாடிலாம் இருந்துச்சு. TNPSCலாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுல் டெஸ்ட்டு அந்த 70 GK பார்ட் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி 100 கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா இதில் வரல. ஏன்னா அது 100 கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டெஸ்ட் அதில் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 70 வினாக்கள் இருக்கும். 1 மணி நேரம் 10 நிமிடங்கள் மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்கணும். சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே இது எக்ஸாமில் கொடுக்குறது தான். அது வந்து பார்த்திங்கன்னா வினாத்தாள் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு கூட கண்காணிப்பாளர் அறிவுறுத்தல் இல்லாமல் நீங்கள் திறக்கக்கூடாது. ஓகேங்களா? இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அவங்க எதாவது சொல்லுவாங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா பொது அறிவு பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா 45 வினாக்களும், உளவியல் பிரிவில் 25 வினாக்களும் வேணும். மொத்தம் 70 வினாக்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் இடம்பெறும். அனைத்து வினாக்களும் விடையளிக்கணும். ஒவ்வொரு வினாக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மதிப்பு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கணும். சேர்க்கை எண் மற்றும் OMR விடைத்தாளினை அதற்குரிய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் நிரப்பணும். இந்த வினாத்தாள் வகை மற்றும் சரியான விடைத்தாளில் ABCD என அதற்குண்டான இடத்துல கருப்பு நிற பால் பாயிண்ட் பேனாவை கொண்டு தான் பட்டை தீட்டணும். ஓகேங்களா? இப்போலாம் கருப்பு தான் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் கருப்பு தான் கட்டாயம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வச்சுருக்கணும். அதுவும் பால் பாயிண்ட் பென் தான் வச்சுருக்கணும். ஓகேங்களா? வினாத்தாள் பட்டையை தீட்டாவிட்டால் விடை வந்து பார்த்திங்கன்னா மதிப்பிடப்படாது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் எக்ஸாம்லேயும் சொல்கிறது தான். ஒவ்வொரு வினாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விடை தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணணும். தவறாகவோ ஒரு வட்டத்திற்கு மேல் பட்டை தீட்டினாலோ அடித்தல் திருத்தங்கள் செய்தாலோ அந்த விடை வந்து பார்த்திங்கன்னா மதிப்பெண் கிடையாது சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா உங்கள் கையில் OMR வராதனால வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நான் நல்லா அடித்தேன், 1 மார்க் குறையுது அப்படின்னு சொல்லுவீங்களா, அதில் எதாவது மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க. அதனால தான் இருக்கும். வினாத்தாள் ஏதேனும் அச்சுப்பிழையோ பக்கங்கள் சரியாக இல்லாவிட்டாலோ தேர்வு கூட கண்காணிப்பாளரிடம் முறையிட்டு எழுத்து தேர்வு தொடங்குவதற்கு முன் சரியான மற்றும் ஒரு வினாத்தாள்களை பெற்று அறிவுறுத்தப்படுது. அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஷின் பேப்பர் கொடுத்தோடனே கொஷின் பேப்பர் வந்து ஃபுல்லாக பெரட்டி பார்க்கணும். 70 கொஷின் ஃபுல்லாக இருக்கா, ஏதாவது கொஷின் நம்பர் மாறி இருக்கா, ஏதாவது பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்கான்னு பார்த்துட்டு அதை டக்குன்னு சேஞ்ச் பண்ணிக்கணும். எக்ஸாம் எழுதி ஸ்டார்ட் பண்ணி 1/2 hour கழிச்சு நீங்கள் பார்த்து சொன்னீங்கன்னா அதை எடுத்துக்க முடியாது. அதனால் நீங்கள் என்ன எழுதுறீங்களோ அதுதான் உங்களுக்கு. சரிங்களா? மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து என்னென்ன ஸ்டார்ட் பண்ணோம் டீட்டெயில் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கொஷின் இதுதான்.
ஓகேங்களா? இந்த கொஷின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி தேதி வந்து பார்த்தீங்கன்னா 11/1/2025 காலை 10 மணி. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு ஆட்டோமேட்டிக் அப்லோட் ஆகிற மாதிரி தான் செட் பண்ணி வச்சுருக்கோம். கரெக்டாக 1 மணி நேரம் 10 நிமிஷத்தில் முடிச்சிருங்க. ஒரு வேளை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் முடிஞ்சதுலேருந்து அன்றைக்கி ஈவினிங்கோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 மணிக்கோ அல்லது ஈவினிங் இந்த 2 டைமில் எப்போ வேணாலும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஆன்சர் கீ வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணுவோம். இது நம்ம யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் ஆயிடும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டெஸ்ட்டு நல்லா எழுதுங்க. எழுதி முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்சர் கீக்காக வெயிட் பண்ணுங்கள். ஆன்சர் கீ வீடியோ போடுவோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேறு ஏதாவது டெஸ்ட்டு வந்து ஃப்ரீயாக போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லிங்க் காட்டும். நம்ம பிடிஎஃப்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலோட டெலகிராம் சேனலும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கோம். யூடியூப் சேனலோட ஸ்கேனும் கொடுத்து நீங்கள் ஸ்கேன் பண்ணாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் நேம் வந்துடும். நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டச் பண்ணி எல்லா சேனலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து எப்போ ஃப்ரீ டெஸ்ட் போட்டோம் அப்படின்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் புல்ஸ் அகாடமி நம்மளோட டெலகிராம் சேனல் வந்து சர்ச் பண்ணி அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தாராளமாக டெஸ்ட்டு வந்து எழுதி முடிச்சுட்டு வெயிட் பண்ணுங்கள். நாங்கள் ஆன்சர் அப்லோட் பண்ணுறோம். தேங்க்யூ.